அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நிகழப்போகிறது. யாராலும் தடுக்க இயலாது. அந்த நாள் 30/12/2024. இன்றைய நாளில் மேசராசினியர்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த 30/12/2024 தேதியான இன்றைய தினம் அமாவாசை நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது 2024 ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை நவம்பர் 30 தேதி சனிக்கிழமையான இன்று வருகிறது. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த செயல்களை தவிர்ப்பதால் பித்தர்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும் துரதிர்ஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நாளில் மது போதை பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அது குறிப்பாக பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை பேசுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறதுங்க. அதே போல உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுங்க. இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல புனித நதிகளில் நீராட வேண்டுங்க. ஆறு, கடலில் குளிக்கும் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும். எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டுங்க. முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களின் ஆசைகளை பெற வேண்டுங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டுங்க. அதை மட்டுமல்லாமல் மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டுங்க. விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் அதிக பலன்களை தருங்க. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை அமாவாசை நாள் அன்று கோவிலுக்கு விளக்கு தானம் செய்வது சிறப்பு. கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மற்றும் கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு எள் வெல்லம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பான ஒன்றா அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்குங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக நீங்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். இல்லைன்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுங்க. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழி பிறக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி பகவானை தனது சுப பார்வையால் தோஷமற்றவராக செய்வதால் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு மாற்றம், ஊர் மாற்றம் கூட ஏற்படலாங்க. அதே போல் இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் சந்தை நிலவரம் கவலையை ஏற்படுத்தும். நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க நேரிடும். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. உங்களுடைய உற்பத்தியை காலகட்டத்தில் அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் படிப்படியாக போட்டிகளை முறியடித்து விற்பனையை உயர்த்த முடியுங்க. லாபம் அதிகரிக்கும். மேலும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகுவையும் சனியையும் குரு பார்ப்பது விசேஷமான நற்பலன்கள் உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்கக்கூடிய ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த முன்னேற்றம் இக்காலகட்டங்களில் முடியும் வரை நீடிப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக அமைகிறதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்நாளில் எதிர்பார்ப்பு
எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ல் புதன் இருக்கிறாரு, 10ல் குரு இருந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகிறாங்க. எனவே சுபகாரிய பேச்சு முயற்சிகள்ல வெற்றிகரமாக முடியுங்க. உத்தியோகத்தில் படிப்படியாக உயர்வுகள் கிடைக்கலாங்க. பொருளாதாரம் ஓரளவு சமாளிக்குங்க. படியாக இருந்தும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனை வந்தது போலவே தீர்ந்துவிடுங்க. மனதில் தைரியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் கூட சிம்மராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 6ல் சுக்கிரன் இருப்பதும் 7ல் சனி அமர்ந்து ராசியை பார்ப்பதும் நன்மை தரும் அமைப்பு இல்லைங்க. கணவன் மனைவி பேச்சுக்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. நீங்கள் விரும்பிய பொருள் தவறுவதற்கோ அல்லது திருடு போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. எனவே முக்கியமான பொருட்களை கவனமாக கையாளுங்க. அதே போல் சுக்கிரன் செவ்வாய் இணைப்பு என்பதால வாகனங்களை இயக்கும் போது அதிக கவனம் தேவைங்க. சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்குங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. பிற மாணவ பிரச்சனைகள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு அவசியங்க. அதேபோல் செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து வருடம் முடியும் வரை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒரு முயற்சியிலேயே வெற்றி காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. எதிர்பாராத அதிக மழையினால் பயிர்கள் சேதம் அடையக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதும் சிரமம் இருக்குங்க. அதே போல் இத்தருணங்களில் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதே போல் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் இந்த தருணங்களில் குடும்ப பிரச்சனைகளினால் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. நல்ல மாற்றம் ஏற்படுவது அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. குறிப்பாக இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களையும் பிரயாணங்களையும் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தம் என்று செயலாற்றாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.